எவ்வளவுதான் கட்டறிந்தாலும் கூட எங்களுடைய உள்ளங்கள் இறைவனுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கின்றன. அவன் நினைத்தபடி பிரட்டுவான். எனவே சபாத்தை வேண்டி அல்லாஹ்விடத்திலே இந்த பிரார்த்தனையை முற்படுத்துகின்றார்கள். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி காட்டியதன் பின்னர் எங்களுடைய உள்ளங்களை தடம்பர செய்து விடாதே, வழிகாட்டில் விட்டு விடாதே என்று சபாத்தை அந்த ராசிகான உலமாக்கள் கேட்கின்றார்கள். நஹ்மதுஹு வ நஸ்தஈனு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى هو الذي أنزل عليك الكتاب منه آيات محكمات هن أم الكتاب وأخر متشابهات فأما الذين في قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه ابتغاء الفتنة وابتغاء تأويله وما يعلم تأويله إلا الله والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا وما يذكر إلا أولو الألباب. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவர்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் 3 வாரங்கள் நம்முடைய குர்ஆன் விளக்க வகுப்பு நடத்த முடியாமல் போய்விட்டது. கடைசியாக நாங்கள் பார்த்த பாடத்தில் சூரத் ஆல் இம்ரான் 7வது வசனத்தின் ஒரு பகுதியின் விளக்கங்களை விரிவாக நாங்கள் பார்த்தோம். வல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப் மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத் உம்முல் கிதாப். இந்த வசனத்துடைய விளக்கங்களை சென்ற பாடத்தில் விளக்கமாக விரிவாக நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் உஹரு முத்தஷாபிஹாத். முஹ்கம் என்றால் என்ன என்று சென்ற பாடத்தை நாங்கள் விளங்கினோம். அதாவது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஒரே கருத்தை சொல்லக்கூடிய வசனங்கள் முஹ்கமாத். அதுக்கு நிறைய உதாரணங்கள் நாங்கள் பார்த்தோம். குல் ஹுவல்லாஹு அஹத், இதில் 2வது கருத்துக்கு இடமில்லை. அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் ஒருவன், இல்லை 2வது கருத்துக்கு இடமில்லை. இப்போ நிறைய உதாரணங்களை சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். ஆனால் முத்தஷாபிஹாத் என்று சொல்லும்போது பல கருத்துக்களை அல்ல 2க்கு மேற்பட்ட கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருந்து கொண்டிருக்கும். சிலருக்கு அதனுடைய அர்த்தம் விளங்கக்கூடியதாக இருக்கும், சிலருக்கு விளங்காமல் இருக்கலாம். எனவே முத்தஷாபியை பொறுத்தவரையில் முஃபஸ்ஸிரீன்கள் பல பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள். குர்ஆனை பொறுத்தவரையில் முத்தஷாபிஹாத்தை அவர்கள் பல பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள். அதில் ஒன்று அல்லாஹ் மாத்திரம் அறிந்தவை, அல் முத்தஷாபிஹ் அல்லதி இஸ்தஅஸரல்லாஹு பிஇல்மி ஹகீகதி. அதாவது முத்தஷாபிஹாத்தான சொற்களின் ஹகீகத்தான மானாவை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். உதாரணமாக அல் ஹுரூஃபுல் முகத்தஅ ஃபி பஅதி அவாயில் சுவர், சில சூறாக்கின் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் சென்ற பாடங்களில் பார்த்தோம். நாங்கள் அலிஃப் லாம் மீம் என்ற எழுத்துகளுக்கு விளக்கம் சொல்லும்போது நாங்கள் பார்த்தோம், குர்ஆனில் 29 அத்தியாயங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி எழுத்துக்களை கொண்டு ஆரம்பித்திருக்கின்றான். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, காஃப் ஹா யா ஐன் சாத் நூன்
அப்படின்னு சொல்லி போட்டு தாஹா யாசீன் என்று குர்ஆன்ல 29 அத்தியாயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எழுத்துக்களை கொண்டு ஆரம்பித்திருக்கின்றான். இந்த எழுத்துக்களுக்கு ஹகீகத்தான மானா என்ன என்பது அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். முஃபஸ்ஸிரீன்களில் பலரும் பல கருத்தை கூறினாலும் கூட இதனுடைய உண்மையான அர்த்தத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். சென்ற பாடங்கள் நாங்கள் பார்த்தோம். இதை அல்லாஹ் சொல்லுவதற்கான முக்கியமான காரணம் அன்றிருந்த குறைஷி காபிர்கள் பேசிய அதே பாஷை, அரபி பாஷை, இதே எழுத்துக்களை கொண்டுதான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அலிப்லாம் மீம், அலிப்லாம் ரா போன்ற எழுத்துக்களை கொண்டுதான் குர்ஆனுடைய அமைப்பு இருக்குது. எனவே அரபிகளை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலிப்லாம் ரா அல்ல அலிப்லாம் மீம் என்று சொல்வதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு சவால் விடுவதாக சென்ற பாடங்கள் நாங்கள் பார்த்தோம். அலிப்லாம் போன்ற எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட குர்ஆனை உங்களால் முடியும் என்றால் அப்படியான ஒரு குர்ஆனை இந்த எழுத்துக்களை கொண்டு வாருங்கள், இது அவர்களால் முடியாத காரியம் என்று சென்ற பாடங்களை விளக்கமாக நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த முத்தஷாபிஹாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதனுடைய ஹகீகத்தான மானாவை அறிய மாட்டார்கள். இதனால் முஅதமுல் முஃபஸ்ஸிரீன், அதாவது அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் இந்த சொற்கள் வரும்போது, இந்த எழுத்துக்கள் வரும்போது அதற்கு பக்கத்தில் அல்லாஹு அலம் பிமுராதிஹி, இதனுடைய நோக்கத்தை, இதனுடைய அர்த்தத்தை, இதனுடைய ஹகீகத்தை அல்லாஹ் மாத்திரம் அறிந்தவன் என்று சொல்வார்கள். இது ஒன்று. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம் அல் முத்தஷாபி ஃபி உமூரில் கைப், அதாவது மறைவான விடயங்களில் இருக்கக்கூடிய முத்தஷாபிஹாத். உதாரணமாக சுவர்க்கம் என்று சொல்லப்படுகிறால் ஜன்னா. சுவர்க்கம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில விசுவாசிகளுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுகண்டிகளை வழங்கக்கூடிய ஒரு, அதாவது அற்புதமான ஒரு உலகத்தை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். இது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதனுடைய ஹகீகத் என்ன? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். எந்த ஒரு நஃப்ஸும், எந்த ஒரு ஆத்மாவும், அதாவது விசுவாசியான மக்களுக்கு அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கக்கூடிய கண் குளிர்ச்சியை தரக்கூடிய இன்பங்கள், சுகண்டிகள், இதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அப்ப சுவர்க்கத்தை பொறுத்த வரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் விசுவாசிகளுக்கு சுகண்டி அளிப்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு உலகம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் எப்படிப்பட்ட இன்பங்களை கொண்டது பேரு தான் தெரியும் எங்களுக்கு. உதாரணமா முந்திரின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய முந்திரி நாங்கள் சாப்பிடக்கூடிய முந்திரியை போன்றதா அல்லது வேறு அமைப்பா அல்லாஹ்வாலும். மாதுளை சொல்லப்படுகின்றது. இந்த மாதுளை இந்த உலகத்தில் நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதுளைங்கை போன்றதா அல்லது வித்தியாசமானதா என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிமிலே ரிவாயத் செய்யப்பட்டிருக்க ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அல்லாஹு அஸ்ஸ வஜல், ஹதீஸுல் குத்ஸி, அல்லாஹ் கூறுகின்றான், அஅதத்து லிஇபாதி அஸ்ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். ஹதீஸுல் குத்ஸியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், என்னுடைய நல்லடியார்களுக்கு, சாலிஹான அடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்திருக்கக்கூடிய இன்பங்கள் ஒரு கண்ணும் பார்த்திராத, ஒரு காதும் கேட்டிராத, ஒரு உள்ளத்திலும் உதிக்காத. அவ சுவர்க்கத்தினுடைய உண்மையான ஹகீகத்தை அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். என்று அங்க இருக்கக்கூடிய இன்பங்களை ஒரு கண்ணும் பார்க்கல, ஒரு காதும் கேட்கல, அதே போல ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் உதிக்கவில்லை. அப்படிப்பட்ட இன்பங்களை சுவர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தன்னுடைய சாலிஹான அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான் என்ற ஹதீஸுல் குதுசியிலே இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவிக்கின்றார்கள். அப்போ இந்த குர்ஆன் வசனம், இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்கின்றது? சுவர்க்கம் என்பது எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா விசுவாசிகளுக்கு தயார் செய்திருக்கக்கூடிய இடம். ஆனால் அதனுடைய ஹகீகத் என்ன? அல்லாஹு தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அடுத்ததாக அதாபுன்னார், அல்லாஹு தஆலா அவிசுவாசிகளுக்கு அல்லது பாவிகளுக்கு, முஜ்ரிமீன்களுக்கு தயார் செய்திருக்கக்கூடிய நரகம். இந்த நரகத்தை பொறுத்த வரையிலும் எங்களுக்கு நரகம் என்றால் நெருப்பு இருக்கும். அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை விட 70 மடங்கு அகோரமானது, அல்லது 69% அகோரமானது. அது மனிதனை சுட்டெரிக்கும். சுட்டெரித்தால் அவருடைய தோள்கள் கருகிவிடும். பின்னர் புதிய தோள்களை படைத்து அந்த மனிதனுக்கு திரும்பவும் வேதனை கொடுக்கப்படும் என்றெல்லாம் குர்ஆன்ல ஹதீஸில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த நெருப்புடைய ஹகீகத்தை அல்லாஹை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இது இரண்டாவது வகை. முஃபஸ்ஸிரீன்கள் கூறக்கூடிய மூன்றாவது வகையை பொறுத்த வரையில் ஆயாத்து சிஃபாத், அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள். இதுதான் இன்றைக்கு அஹ்லுஸ் சுன்னத், உண்மையான அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினருக்கும் பிதாத்வாதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய சர்ச்சையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சிஃபாத் விஷயத்தில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினரை பொறுத்த வரையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த சிஃபத்துகளை எல்லாம் தனக்கு இஸ்பாத் பண்ணியிருக்கிறானோ குர்ஆனில், அல்லது அவருடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்பாத் பண்ணியிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் இஸ்பாத் பண்ணக்கூடியவர்கள் அதில் கருத்து மாற்றம் செய்வதில்லை, அல்லது இல்லை என்று மறுப்பதில்லை, அது இப்படித்தான் என்று கைஃபியத் சொல்வதில்லை, அல்லது அதற்கு ஒப்புமை சொல்வதும் இல்லை. லா தஹ்ரீப் வலா தஅதீல் வலா தக்யீஃப் வலா தம்தீல். அகீதத் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா. அல்லாஹ் தஆலா தனக்கு ஒரு சிஃபத்தை சொல்லியிருப்பார்னு சொன்னால் அந்த சிஃபத்தை நாங்கள் அப்படி நம்பி ஏற்றுக்கொள்ளுதான். அது எப்படிப்பட்டது என்று நாங்கள் ஆராய வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணமாக அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா, ரஹ்மான் அர்ஷின் மேலானான். இந்த இஸ்தவா என்ற சொல்ல பொறுத்த வரையில் தெளிவான ஒரு அரபி வார்த்தை. இஸ்தவா என்பது ஒரு, அதாவது உயர்வான இடத்தில் அமர்வதை சொல்லுகின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, தன்னுடைய அர்ஷின் மேல் ஆனான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இப்போ அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத், அதாவது உண்மையான அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத், இன்றைக்கு நிறைய பேர் அஹ்லுஸ் சுன்னான்னு சொல்லிக் கொடுறாங்க. இன்னைக்கு கபர் வணங்கக்கூடியவர்கள் நாங்கள் அஹ்லுஸ் சுன்னான்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க பிதாத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களும் நாங்கள் தான் அஹ்லுஸ் சுன்னான்னு சொல்றாங்க. குர்ஆனை திரிவுபடுத்தக்கூடியவர்களும் நாங்கள் தான் அஹ்லுஸ் சுன்னான்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையான அஹ்லுஸ் சுன்னா யாரு? அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் அல்லது அதற்கு பிறகு வந்த தாபியங்கள், தபவு தாபியங்கள் எப்படியான வழிமுறையில் இருந்தார்களோ அந்த வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள். இவர் தான் உண்மையான அஹ்லுஸ் சுன்னத் மாத்தினர். அப்ப இவர்களை பொறுத்தவரையில் அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹ் சொல்றான் நான் அரசின் மேலானேன். நாங்கள் ஏற்றுக்கொள்றோம், அதை மறுக்கிறல்ல. ஆனால் வேறு சிலர் இதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றார்கள். எப்படின்னு சொன்னா, இஸ்தவா என்றால் அரசின் மேல் ஆனான் என்பதல்ல, இஸ்தவுலா என்பது அர்த்தம். அப்படின்னா அரசுடைய ஆட்சியை கைப்பற்றினான் என்பது அர்த்தம் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப இங்க அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய கருத்தை விட்டுவிட்டு மறைமுகமாக இருக்கக்கூடிய கருத்தை சொல்வதன் மூலமாக இங்கே பாத்திலை அவர்கள் போதிக்கின்றார்கள். இது ஒரு வழிகேடு. சுப்ஹானல்லாஹி அலீம். இதே போல யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய கை அவர்களின் கை மீது இருக்கின்றது. இவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய நிஅமத்து, அல்லாஹ்வுடைய குவத்து, அல்லாஹ்வுடைய குத்ரத்து அவர்கள் மீது இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். இதே போல வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹு தஆலா தனக்கு
முகம் என்ற சிவத்தை இஸ்பாத் பண்ணுகின்றான். இதை அஹ்லு சுன்னத் ஜமாத்தினர் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அது எப்படி என்பதை பற்றி சர்ச்சை இல்லை. அல்லாஹு ஆலம். அல்லாஹ் சொல்றான் எனக்கு முகம் இருக்குது, அல்லாஹ் சொல்றான் எனக்கு கை இருக்குது, அல்லாஹ் சொல்றான் நான் அர்ஷின் மேல் ஆலேன். இந்த அர்ஷின் மேலில் ஆலேன் என்ற வசனம் குர்ஆன்ல 7 இடங்களில் வருது. சூரத் ஆராஃபில் வருது, சூரத் யூனுஸில் வருது, சூரத்துல் ராதில் வருது, இதே போல அங்கால சூரத்துல் ஃபுர்கானில் வருது, சூரத்துல் ஹதீதில் வருது. இப்படி கிட்டத்தட்ட 7 அத்தியாயங்களில் சூரத்துல் சஜிதால வருது. இப்படி 7 அத்தியாயங்களில் அர் ரஹ்மான் அலல் அர்ஷி தவா, அர் ரஹ்மான் ரஹ்மான் அர்ஷின் மேல் ஆளார் என்ற வார்த்தை குர்ஆன்ல 7 இடங்களில் வருது. அப்ப அல்லாஹ் தஆலா இப்படி திருப்பி திருப்பி சொல்வதன் மூலம் ரஹ்மான் அர்ஷின் மேல் இருக்கிறான் என்பதை எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். ஆனால் எப்படி இருக்கிறான், அவருடைய அர்ஷ் எப்படிப்பட்டது, இதெல்லாம் அல்லாஹ் அறிந்தவன். எப்படி அல்லாஹ்வுக்கு ஒரு தாத் இருக்கின்றது என்று நாங்கள் நம்புகின்றோமோ அதே போல அந்த தாத்துக்கு ஏற்றாற்போல் சிபத்தில் இருக்கின்றன. மனிதன் என்று சொன்னால் மனிதனுக்கு ஒரு தாத்து இருக்கின்றது, ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்புக்கு ஏற்றவாறு சிபாத்தில் இருக்கின்றன. அப்ப மனிதனுக்கு ஏற்றவாறு சிபாத்துகள் இருந்துச்சுன்னா மனிதன் இருக்க முடியாது. இதே போல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் அவனுக்கு ஒரு தாத் இருக்கின்றது. அவனுடைய தாத்தை படைப்புகளோடு ஒப்பாக மாட்டாது. இதே போல அர் ரஹ்மான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பல சிபாத்துகள் இருக்கின்றன. அந்த சிபாத்துகள் அவனுடைய ஹல்களில் எதுக்குமே ஒப்பாக மாட்டாது. லைஸ கமித்லிஹி ஷை வ ஹுவ ஸமீஉல் பஸீர். அவனைப் போல எதுவும் இல்லை. லைஸ கமித்லிஹி ஷை, அவனைப் போல எதுவுமே இல்லை. வ ஹுவ ஸமீ, அவன் செய்மடுப்பவன். அல் பஸீர், அவன் பார்த்து கொண்டிருப்பவன். இப்ப ஸமீ பஸீர் என்று சொல்லக்கூட, அதாவது ஸைகன் பின்னால் வருது. அம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைக், இந்த சத்தியத்திலிருந்து அசத்தியத்தின்பால் மீளக்கூடியவர்கள், பாத்திலின்பால் மீளக்கூடியவர்கள். இவர்கள் இதற்கு தப்சீர் செய்யும் போது காதின்றியே கேட்பவன், கண்ணின்றியே பார்ப்பவன் என்று சொல்லுகின்றார். நஊது பில்லாஹ். அப்ப அல்லாஹ் குருடனாக்கினான், அல்லாஹ் செவிடனாக்கிட்டாங்க. நஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்ப அல்லாஹ் பொறுத்த வரையில அவனுடைய தாத்துக்கு ஏற்றாற்போல் சிபத்துகள் இருக்கின்றன. அவனுடைய காது எப்படிப்பட்டது, அவனுடைய கண் எப்படிப்பட்டது எங்களுக்கு தெரியாது. எப்படி அவனுடைய தாத் எங்களுக்கு எப்படிப்பட்டது தெரியாதோ அதே போல அவனுடைய எந்த ஒரு சிபத்தை பற்றியும் எங்களுக்கு தெரியாது. அதை நாங்கள் தாத்தீல் பெற மறுக்கவும் தேவையில்லை, அல்லது அதனுடைய கருத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது வேறு விதமான தவீல்களை கொண்டு வருவதும் அவசியமில்லை. மாறாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இஸ்பாத் பண்ணியிருக்கிறான். ஏற்றுக்கொள்வது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அப்ப இது 3வது வகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய சிபாத்துகளின் ஹகீகத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இஸ்தவா என்ற வார்த்தைக்கு அன்றைய காலத்தில் இருந்த பாத்திலாக இருந்த அது பாத்திலை பின்பற்றக்கூடிய உலமாக்கள் சொன்ன விளக்கத்துக்கு மாறாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். அல் இஸ்திவா மஅலூம். இஸ்தவா என்ற சொல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மஅலூம் அறிமுகமான விடயம். வல் கைஃப், எப்படி அமர்ந்தான் மஜ்ஹூல் எங்களுக்கு தெரியாது. வல் ஈமானு பிஹி வாஜிபுன், அது ஈமான் கொள்வது வாஜிப் கட்டாயம். வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ, இது எப்படி என்று கேட்கிறதெல்லாம் பித்அத் ஆகும் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அன்றைய காலத்திலேயே சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கப்படுகின்றது. துரைஷ்டவசமாக இந்த இஸ்தவா என்ற சொல்லுக்கு இஸ்தௌலா என்ற கருத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பைத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த பைத்தை சொன்ன ஷாயிர் யார் என்பது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. லா யுஅரஃப் காயிலுஹு. இதை வச்சு அவர்கள் ஆதாரம் பிடிக்கின்றார்கள். இஸ்தவா என்று சொன்னால் ஆட்சி கைப்பற்றினான், இந்த அரசை கைப்பற்றினான். நஊது பில்லாஹ். அப்ப அரசை கைப்பற்றினான் அர்த்தம் வந்தால், இஸ்தௌலா என்ற அர்த்தம் வந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு முந்தி அல்லாஹ் அல்லாத யாருடைய கையில் அது ஆட்சி இருந்திருக்கு. நஊது பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா அவனை தோக்கடிச்சு போட்டு திரும்ப அதை கைப்பற்றினான் அர்த்தம் வந்துடும். அப்படி அல்ல. ரஹ்மான் தனக்கு விருப்பமான பிரகாரம், தன்னுடைய நாட்டத்தின் பிரகாரம், தன்னுடைய மஷியத்தின் பிரகாரம்
அர்ஷின் மேல் அமர்ந்தார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய தலீல், அதாவது ஒரு கவிதை, கத் இஸ்தவா பிஷ்ருன் அலல் இராக்கி மின் கைரி சைஃபின் வலா தமின் மிஹ்ராக்கி என்று சொல்லி போட்டு ஒரு பைத்த புஷம் பாடுவாங்க. இந்த பைத்த ஆதாரமாக வச்சுதான் அவர்கள் இஸ்தவா என்ற சொல்லுக்கு இஸ்தவுலா என்ற வார்த்தையை விளக்கத்தை சொல்லுகின்றார்கள். அதாவது பிஷ்ர் என்பவர் இராக்கை கைப்பற்றினார். இஸ்தவா இஸ்தவுலா மின் கைரி சைஃபின், வாழ உயர்த்தவும் இல்லை, வலா தமின் மெஹ்ராக்கின், அதாவது இரத்தம் சிந்தவும் இல்லை. இரத்தம் சிந்தாமல் வாள் உயர்த்தாமல் பிஷ்ர் என்பவர் ஈராக்கின் ஆட்சியை கைப்பற்றினார் என்பதற்கு பாய்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை இஸ்தவா. அங்க இஸ்தவுலாண்ட அர்த்தம். இந்த பைத்தியை சொன்னது யாரை இதுவரை கண்டுபிடிக்கப்படலை. இப்படியான அதாவது மஜ்ஹூலான ஒரு கவிதையை வச்சுக்கொண்டு அர் ரஹ்மானு அலல் இஸ்தவா என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுவது, பிழையான அர்த்தம் சொல்வது இங்கே மறுக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அர் ரஹ்மான் அலல் இஸ்தவா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அல்ஹம்துலில்லாஹ். எப்படி அல்லாஹ் அறிந்தவன், எப்படி அல்லாஹ் அறிந்தவன் எங்களுக்கு தெரியாது. நான்காவதாக ஆயாத் அஷ்ராத் ஸா, மறுமை நாளின் அடையாளங்கள் குர்ஆன்ல நிறைய சொல்லப்படுது. குர்ஆன்ல நிறைய சொல்லப்படுது, சுப்ஹானல்லாஹ். ஆனால் இந்த சொல்லப்படக்கூடிய விஷயங்களின் ஹகீகத்தை அல்லாஹ் தஆலா வேறு யாரும் அறிய மாட்டார்கள். உதாரணமா யஸ்அலூனக அனிஸ் ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, மறுமை எப்போது வரும் என்பதை பற்றி அவர்கள் கேட்கின்றார்கள். குல் இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ் இந்த ரப்பி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அதனுடைய ஹகீகத்தை, அதனுடைய அறிவு என்னுடைய ரப்பிடத்தில் இருக்கின்றது. லா யஅலமுஹா லா யல்லிஹா இல்லா லிவக்திஹா இல்லாஹு, அதுக்குரிய நேரத்தில் அவனை தவிர வேறு யாரும் அதை வெளிப்படுத்த முடியாது. ஸகுலத் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் அது மிக பழுவானதாக இருக்கின்றது. லா தஅதீகும் இல்லா பக்தா, மறுமை என்பது எதிர்பாராமல் திடீரென்று வரக்கூடியது. யஸ்அலூனக கஅன்னக ஹஃபியுன் அன்ஹா, நபியே நீங்கள் அதை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் போல உங்களிடத்தில் கேட்கின்றார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், அதனுடைய ஹகீகத்தை பற்றி அதனுடைய அறிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், அதிகமான மக்கள் இந்த உண்மையை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அப்ப மறுமை நாள் எப்ப ஏற்படும் அதனுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டு, ஆனால் மறுமை நாள் எப்ப ஏற்படும் அல்லாஹ் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இதுக்காக மறுமை இல்லைன்னு எங்களால் மறுக்க முடியாது. மறுமையோட நிச்சயம் ஏற்படும், சந்தேகம் இல்லாமல் ஏற்படும். சுப்ஹானல்லாஹ். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸா, மறுமையுடைய அருமை, இந்த அறிவு அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அப்ப மறுமையுடைய ஹகீகத்தை பற்றி, அது எப்ப வரும் என்பதை பற்றிய அறிவு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இது நான்காவது. ஐந்தாவதவர்கள் சொல்லக்கூடியது அல் முத்தஷாபி அல்லதி யஸூலு பிரத்திஹி இலல் முஹ்கம், வசனத்தில் சொல்லப்பட்டது போல, அதாவது முத்தஷாபிஹான வாக்கியங்களை, வசனங்களை, அதனுடைய அர்த்தம் புரியவில்லை என்று சொன்னால், தெளிவில்லை என்று சொன்னால், பல அர்த்தங்களை சொல்லக்கூடியதாக இருந்தால் அதை முஹ்கமின் மீது நாம் செலுத்தி பார்க்க வேண்டும். செலுத்தி பார்த்தால் நிச்சயமாக அதற்கு விளக்கம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் முஹ்கமாத்துகளுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உம்முல் கிதாப் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தில் குறிப்பிடுகின்றார். அதாவது குர்ஆனுடைய தாயாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வசனங்களை தான் தெளிவானது. எனவே முத்தஷாபிஹான வசனங்களை அதன் மீது நாங்கள் மீட்டி பார்க்கும் போது அதனுடைய விளக்கம் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உதாரணமாக குர்ஆன்ல சொல்லாம ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். இப்போ இதை பார்த்தா
அல்லாஹ் சொல்றானப்பா, நீ விரும்பினா ஈமான் கொள்ளு, விரும்பினா காபிரா போ. சுப்ஹானல்லாஹ். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை விசுவாசம் கொள்ளும்படியோ அல்லது நிராகரிக்கும்படியோ இங்கே கட்டாயப்படுத்தலை. மாறாக இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய உண்மையான ஹகீகத்தான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முஹ்கமான வசனத்தின் மீது அதை செலுத்தி பார்க்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போதே வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இப்ப விளங்குது எங்களுக்கு, ஒரு மனிதன் நாடுவது சுயமாக நட முடியாது. எந்த ஒரு மனிதனும் சுயமாக நாட முடியாது. நீங்க எதை நாடினாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு அடிப்படையாகத்தான் இருக்கும் அது. எனவே நீங்கள் ஈமான் கொள்ள நாடினாலும் அல்லது நிராகரிக்க நாடினாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்க முடியும். என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்றோ அல்லது நிராகரிக்க வேண்டும் என்றோ கட்டாயப்படுத்தவில்லை. அவர் என்ன சொன்னா, இந்த வசனத்துக்கு இப்படி விளக்கம் எடுத்தோம்னு சொன்னா ஈமான் கொண்டாலும் ஒன்றுதான், நிராகரித்தாலும் ஒன்றுதான் என்ற அர்த்தம் வந்துடும். ஃபமன் ஷாஅல் யுமின் வமன் ஷாஅல் யக்ஃபுர். நாடிய ஈமான் கொள்ளட்டும், நாடிய நிராகரிக்கட்டும், எல்லாம் ஒன்றுதான் அப்படின்ற அர்த்தம் வந்துடும். இல்லை, நீங்கள் எதை நாடினாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்க முடியும். வமா தஷாஊன, நீங்கள் எதையும் நாடுவதில்லை இல்லா அன் யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிலா நன்றி. ரப்புல் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ் நாடாம நீங்க எதுவும் நாட முடியாது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு உட்பட்டுத்தான் ஒருவன் விசுவாசியாக முடியும், அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு உட்பட்டுத்தான் ஒருவன் நிராகரிப்பாளனாக மாற முடியும் என்பதை இங்கே தெளிவுபடுத்துகின்றது. இந்த அடிப்படையில் இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய தஷாபோ முத்தஷாபே இந்த வசனத்தினூடாக நாம் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் வேறு சில உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் முத்தஷாபே இரண்டு வகையாக பிரிப்பார்கள். ஒன்று முத்தஷாபி முத்லக், லா யஅலமு ஹகீகத்தஹு இல்லல்லாஹ், முழுமையான முத்தஷாபே. இதை அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இதை தவிர இதை அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். நாங்கள் ஏற்கனவே பார்த்து உதாரணங்களை போல மறுமையுடைய நிலை, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சிபாத்துகளுடைய நிலை, அதே போல மறுமையில் ஏற்படக்கூடிய சுவர்க்கம் நரகம் பற்றிய விளக்கம், இந்த ஹகீகத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இது அல்லாஹ்வோட மட்டும் சம்பந்தப்பட்டது. இதே போல குர்ஆனுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஹுரூஃப் முகத்தான்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள், அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ரா போன்ற எழுத்துக்களுடைய ஹகீகத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இது முத்தஷாபி முத்லக் என்று சொல்லப்படும். இன்னொரு இருக்கு முத்தஷாபி நிஸ்பி, இந்த பகுதியான முத்தஷாபி. இதை பொறுத்த வரையில் சாதாரண மக்களுக்கு அதனுடைய அர்த்தம் விளங்காமல் இருக்கலாம். ஆனால் இல்மில் மிகவும் ஆழமாக கற்றறிந்தவர்கள் அவர்களுடைய இதனுடைய அர்த்தத்தை முஹ்கமின் மீது திருப்பி பார்ப்பதன் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றார்கள். இதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல அந்த வசனத்தில் சொல்லும் போது வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், இந்த முத்தஷாபியுடைய விளக்கத்தை அல்லாஹ் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று இந்த இடத்தில் நிறுத்துறாங்க சில முஃபஸ்ஸிரீன்கள். நிறுத்தி போட்டு வர்ராசிகூன ஃபில் இல்ம், அதாவது அறிவில மிகவும் ஆழமாக கற்றறிந்த அறிஞர்கள் யகூலூன் ஆமன்னா பிஹி குல்லு மின் இன்தி ரப்பினா, இதெல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தவை என்று நாங்கள் ஈமான் கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். இதில் முஃபஸ்ஸிரீன்களுக்கு இடையில கருத்து முரண்பாடுகிறது. அதாவது இந்த வாவ் வாவுல் அத்ஃபா அல்லது வாவுல் இஸ்தீனாபான்னு சொல்லி போட்டு, வாவுல் அத்ஃபா இருந்தால் முத்தஷாபியுடைய விளக்கத்தை அல்லாஹும் அறிவார்கள், அறிவிலே மிகவும் ஆழமாக கற்ற அறிஞர்களும் அறிவார்கள் என்று விளக்கம். ஆனால் இந்த இடத்துல வாவ் இஸ்தினாபாக கறிக்கப்பட்டால் இந்த இடத்துல அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்ற விளக்கம் இருக்கின்றது. இதை ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், இமாம் அதாவது
அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன மினர் ராசிகீன ஃபில் இல்ம் அல்லதீன யஅலமூன தஅவீலஹு. இப்னு அப்பாஸை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிரார்த்திக்கப்பட்டு அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள். குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுக்கும்படி அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்காக பிரார்த்தித்தார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், மிக பழமையான ஒரு தஃப்சீர் இருக்கின்றது, தஃப்சீர் இப்னு அப்பாஸ் நிலவோடு மிக பழமையானது. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பொறுத்த வரையில் இந்த இல்மு, அதாவது அறிவு ஞானத்தை மிகவும் ஆழமாக கட்ட அறிஞர்கள் ஒருவர் என்று தங்களை அவர்களே சொல்லிக் கொள்கின்றார்கள். அன மினர் ராசிகீன ஃபில் இல்ம் அல்லதீன யஅலமூன தஅவீலஹு. அதாவது முத்தஷாபிஹான சில வாக்கியங்களின் விளக்கங்களை அறிந்த உலமாக்களில் நானும் ஒருவன் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்போ இதிலிருந்து என்ன விளங்குன்னு சொன்னால், சில முத்தஷாபிஹாத்தினுடைய விளக்கங்களை, அதாவது தஃப்சீர் விளக்கங்களை அவர்கள் அறிவார்கள் என்பது விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஐ தஃப்சீர மா யும்கின் லில் ஹல்க் மஅரிஃபத்துஹு. மக்களுக்கு அதனுடைய விளக்கத்தை சொல்லக்கூடிய அறிவு இமாம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இருப்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். மின் மஆனில் குர்ஆன் அம்மல் கைப் அல்லதி இஸ்தஅஸரல்லாஹு பிஹி. ஆனால் சில மறைவான விடயங்களை அல்லாஹு தஆலா தனக்கு மாத்திரம் சொந்தமாக்கி கொண்டானே, ஃபலா யஅலமுஹு இல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று இந்த முத்தஷாபிஹை இரண்டாக பிரிக்கக்கூடிய முஃபஸ்ஸிரீன்களும் இருக்கின்றார்கள். அதாவது முத்தஷாபிஹ் முத்லக், முத்தஷாபிஹ் நிஸ்பி என்று இரண்டாக பிரிக்கின்றார்கள். இப்படி பார்க்கும்போது இங்கே முத்தஷாபிஹ் என்பது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் தனக்கு மாத்திரம் சொந்தமாக்கி கொண்டவைகளும் இருக்கின்றன. அதே போன்று கற்றறிந்த மிகவும் ஆழமாக படித்த பெரும் அறிஞர்களுக்கும் விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. வல்லாஹு ஆலம். அடுத்த வசனத்துக்கு நாங்கள் போவோம். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அதாவது 8வது 9வது வசனங்கள். ரப்பனா லா துஸிஅ் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸி லியௌமின் லா ரைப ஃபீஹ் இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத். இந்த 2 வசனங்களும் 2 பிரார்த்தனைகளை முன்வைக்கின்றன. நாம் எல்லாம் வளமையாக ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆ. ரப்பனா லா துஸிஅ் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்களுடைய இறைவனே, எங்களுக்கு நேர் வழி காட்டியதன் பின்னர் பஅத இத் ஹதைதனா, எங்களுடைய உள்ளங்களை தடம் பெறல செய்து விடாதே, பாத்திலின் பால் செல்ல விட்டு விடாதே. வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு அருளை வழங்குவாயாக. இன்னக அன்தல் வஹ்ஹாப், நீ அருளை வழங்கக்கூடியவன் நிச்சயமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1வது வசனத்திலே ஒரு பிரார்த்தனையை எங்களுக்கு கற்றுத்தருகின்றான். வளமையாக நாங்கள் ஓத வேண்டிய ஒரு துஆ. ரப்பனா லா துஸிஅ் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். 2வது பிரார்த்தனை ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸி லியௌமின் லா ரைப ஃபீஹ். எங்களுடைய இறைவனே, நிச்சயமாக நீ மனிதர்கள் அனைவரையும் ஒரு நாளுக்காக ஒன்று சேர்க்கக்கூடியவன். லியௌமின் லா ரைப ஃபீஹ் இன்னக லா யுக்லிஃபுல் மீஆத், நிச்சயமாக நீ வாக்குறுதி மீறாதவன் என்று 2 பிரார்த்தனைகள். ஆனால் இந்த பிரார்த்தனைகளுக்கும் முன்னால முஹ்கமாத் முத்தஷாபிஹாத் பற்றி சொல்லப்பட்ட வசனங்களுக்கும் இடையில் என்ன தொடர்பு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால்,
அஹ்லு ஸைக் என்றால் பாத்திலை பின்பற்றக்கூடியவர்கள், முத்தஷாபிகை தவறான வழியில் பயன்படுத்தக்கூடியவர்கள். எப்போதும் ஃபித்னா சோதனை நோக்கத்தில் அவர்கள் இதையே பின்பற்றுவார்கள். அதாவது முத்தஷாபில் இருக்கக்கூடிய நேரடியான கருத்தை விட்டுவிட்டு ஃபித்னாவை உண்டாக்கக்கூடிய கருத்தைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். என்னதாவத்தாலும் அந்த வசனத்தில் சொல்றான். அப்ப அஹ்லுல் பாத்திலுடைய நிலைப்பாட்டை அல்லாஹ் சொன்னதுனால இல்மில ஆழமாக கற்றறிந்த அறிஞருடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனங்களை சொன்ன பிறகு இங்கே இந்த பிரார்த்தனையை குறிப்பிடுகின்றான். அதாவது அனைத்தும் அல்லாஹ்விடத்திலிருந்தும் உள்ளது என்று ஈமான் கொள்ளக்கூடிய ஆழமாக கற்றறிந்த அறிஞர்களை பொறுத்த வரையில் அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா லா துஸி குலூபனா பாத இத ஹதைதனா, இறைவா எங்களுக்கு நேர் வழி காட்டியதன் பின்னர் எங்களுடைய உள்ளங்களை நீ பிசகச் செய்து விடாதே, வழிதவரச் செய்து விடாதே, பாத்திலின் பால் செல்ல விட்டு விடாதே என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள். வஹபிலனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடத்தில் எங்களுக்கு அருள் புரிவாயாக, இன்னக அந்தல் வஹாப், நிச்சயமாக நீ கொடையாளனாக இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள். இதனது முன்னால வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் இடையில் தொடர்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவங்களுக்கு தெரியும், உள்ளங்களை பொறுத்த வரையில் பைன இஸ்பஐஹி மின் அஸாபிஇர் ரஹ்மான், எப்பொழுதுதான் அறிஞர்களாக இருந்தாலும் கூட, எப்பொழுதுதான் கற்றவர்களாக இருந்தாலும் கூட, எப்பொழுதுதான் தக்வாதாரியாக இருந்தாலும் கூட, மனிதனுடைய உள்ளம் இறைவனுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கின்றன. ஹதீஸ்ல பார்க்கிறோம், இன்னல் குலூப பைன இஸ்பஐஹி மின் அஸாபிஇர் ரஹ்மான் யுகல்லிபுஹா கைஃப யஷா அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி மனிதனுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கின்றன, நினைத்தபடி அவன் பிரட்டுவான். அதான் அவங்களோட மனச்சாட்சியை கொஞ்சம் கேட்டு பாருங்க, அடிக்கடி உள்ளம் மாறும். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். இது அல்லாஹ்வுடைய ஒரு வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். பைன இஸ்பஐஹி மின் அஸாபிஇர் ரஹ்மான் யுகல்லிபுஹா கைஃப யஷா. எனவே இந்த ராசிஹீனாக இருக்கக்கூடிய உலமாக்களை பொறுத்த வரையில் அவர்களுக்கு தெரியும், நாங்கள் எப்பொழுதுதான் கற்றறிந்தாலும் கூட எங்களுடைய உள்ளங்கள் இறைவனுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கின்றன, அவன் நினைத்தபடி பிரட்டுவான். எனவே சபாத்தை வேண்டி அல்லாஹ்விடத்திலே இந்த பிரார்த்தனையை முற்படுத்துகின்றார்கள். ரப்பனா லா துஸி குலூபனா பாத இத ஹதைதனா, எங்களுக்கு நேர் வழி காட்டியதன் பின்னர் எங்களுடைய உள்ளங்களை தடம்பர செய்து விடாதே, வழிகேட்டில் விட்டு விடாதே என்று சபாத்தை அந்த ராசிகான உலமாக்கள் கேட்கின்றார்கள். ஸைக் என்பது இங்கே லா துஸி குலூபனா, ஸைக் என்பது இந்த இடத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், அதாவது சத்தியத்திலிருந்து அசத்தியத்தின்பால் செல்வது. வல் மைல் வல் இன்ஹிராப் அனில் ஹக், சத்தியத்திலிருந்து அசத்தியத்தின்பால் செல்வது. உதாரணம் நாங்கள் பார்த்தோம், இப்போ இஸ்தவா என்பது அர்ஷின் மேல் ஆலான் என்பது விளக்கம், இது சத்தியம். ஆனால் அப்படி ஒன்றே அல்லாஹு தஆலாவுக்கு இந்த சிபத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்கு நிறுவினால் அல்லாஹ்வுக்கென ஒரு இடத்தை நாங்கள் கற்பனை செய்ததாக ஆகிவிடும். எனவே அந்த இஸ்தவா என்ற சொல்லை மாற்றி இஸ்தவுலா என்று பார்த்து கருத்தினார்கள். அப்ப இஸ்தவா என்பது சத்தியம், இஸ்தவுலா என்பது அசத்தியம். அப்ப ஹரஃப, அதாவது சொல்லையும் தஹ்ரீஃப் பண்றாங்க, அப்படி அர்த்தத்தையும் தஹ்ரீஃப் பண்றாங்க. சொல்ல தஹ்ரீஃப் பண்றாங்க இஸ்தவா என்பதை இஸ்தவுலா என்று, அவருடைய அர்த்தத்தை அவர்கள் தஹ்ரீஃப் பண்றாங்க. அதாவது அர்ஷின் மேல் ஆனான் என்பதை அர்ஷின் மீது ஆட்சியை செலுத்தினார் என்று அவர்கள்
தவறான விளக்கத்தை சொல்கின்றார்கள். எனவே இந்த ஸைக் என்பது மிகவும் பயங்கரமான ஒன்று. எனவேதான் இதிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். ரப்பனா லா துஸிக் குலூபனா. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஸைக் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லுகின்றார்கள், ரப்பனா லா துஸிக் குலூபனா ஐ லா துமில் குலூபனா அனில் ஹுதா பஅத இத் அகம்தனா அலல் ஹக். எங்களை சத்தியத்தில் நிலைநாட்டிய பிறகு வழிகேட்டின் பால் எங்களுடைய உள்ளங்களை விட்டுவிடாதே என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இந்த துஆவை அதாவது அஹ்லுல் கஹ்ஃப் சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய இளைஞர்கள், விசுவாசியான இளைஞர்கள், அவர்களும் இந்த துஆவை கேட்டிருக்கிறார்கள். ஃபலம்மா ஜாகுல மன்னிக்க மாட்டோம், ரப்பனா லா துஸிக் குலூபனா என்ற துஆவை அவர்களும் கேட்டிருக்கின்றார்கள். அப்ப இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குன்னு சொன்னால், மனிதனுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. அவன் நினைத்தடி புரட்டக்கூடியவன். எனவே உள்ளத்தை சத்தியத்தின் பால் நிலைநிறுத்துமாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சொல்லிலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை என்று சொன்னால், எப்போதும் நாம் அல்லாஹ்விடத்திலே சபாத்தை கேட்க வேண்டும். என்ன எங்களுக்கு தெரியா, எந்த நேரத்தில் என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது. இந்த ஹதீஸில் பார்க்கிறோம், யுஸ்பிஹுல் முஃமின் யுஸ்பிஹுர் ரஜுல் முஃமினன் வயம்சி காபிரன். ஒரு மனிதன் காலையில் இருந்திருக்கும் போது விசுவாசியா இருப்பான், மாலை ஆகும்போது காபிர் ஆகி விடுவான். யும்சி முஸ்லிமன் வயுஸ்பிஹு காபிரன். மாலையில விசுவாசியா இருப்பான், காலையில் எழுந்திருக்கும் போது அவன் ஒரு காபிராக இருப்பான். இந்த அளவு மனிதனுடைய உள்ளங்கள் மாறக்கூடியவை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்பொழுதுதான் பயபக்தி உள்ள மனிதனாக இருந்தாலும் கூட உள்ளம் தடுமாறக்கூடிய, உள்ளம் மாற்றமடையக்கூடிய சூழல் இருக்கின்றது. இதனால அல்லாஹ்விடத்திலே இஸ்பாத்தை நாங்கள் கேட்க வேண்டும். ஏனென்றால் உள்ளம் அவசரமாக தடம் பிறழக்கூடியது. அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதனை பொறுத்த வரையில் மௌத்து வரையிலும், உயிர் கைப்பற்றப்படுகின்ற வரையிலும் உறுதியை கேட்பது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடைசி நேரத்திலும் கூட ஷைத்தான் எங்களை வழிகெடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். ஆகவே இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்போதும் ஒரு விசுவாசி தான் கற்ற கல்வியை வச்சு, தான் படித்த விஷயங்களை வச்சு, தான் தெரிந்து கொண்ட விஷயத்தை வச்சு இருமாப்பு கொள்ளக்கூடாது. மாறாக பணிவிருக்க வேண்டாம், அல்லாஹ்விடத்தில் சபாத்தை உறுதிப்பாட்டை கேட்க வேண்டாம். மௌத்து வரையிலும், உயிர் கைப்பற்றப்படுகின்ற வரையிலும் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். ஏற்கனவே ஹதீஸில் பார்த்தோன்னாங்க, ஒரு மனிதனை பொறுத்த வரையில் தாய் வயிற்றில் இருக்கும் போதே அவன் பாக்கியசாலியா அபாக்கியசாலியா பதியப்பட்டு. சுப்ஹானல்லாஹ். இப்போ ஒரு மனுஷன் சொல்ல இயலாது, அப்போ எனக்கு நான் அமல் செய்கிறேன் இல்லை. சஹாபாக்கள் கேட்கட்டாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, இதன் ஃபபிமல் அமல், அப்படியானால் நீங்கள் அமல் செய்ய வேண்டும். ஏன் அமல் செய்ய வேண்டாம்? சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இஅமலு குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பதில். நீங்கள் அமல் செய்யுங்க, உங்களுக்கு தெரியாது நீங்கள் பாக்கியசாலி பதியப்பட்டீரா அபாக்கியசாலி பதியப்பட்டா உங்களுக்கு தெரியாது. எனவே நீங்கள் அமல் செய்யுங்க. நல்லமல்கள் செய்வது விசுவாசிகளுக்கு இலகுவாக இருக்கும். மாற்றமான மோசமான செயல்கள் செய்வது அபாக்கியசாலிகளுக்கு லேசாக இருக்கும். அப்போ இதை வச்சு எங்களுக்கு கண்டு கொள்ளலாம் யார் விசுவாசி அல்லது அவிசுவாசி என்பதை. இவர்களெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயல்களை செய்யும் போது அதை பழுவாக கருதவில்லையோ, அதை ஒரு கடினமான செயலாக கருதவில்லையோ, அதை மிகவும் இலகுவாக கருதுகின்றார்களோ, அதை இன்பமாக, அதை விருப்பத்தோடு செய்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியசாலி வந்திருக்கான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. சுவர்க்கத்துக்காக படைக்கப்பட்டிருந்தால் சுவர்க்கம் செல்லும் அமல்கள் லேசா இருக்கும். நரகத்துக்காக படைக்கப்பட்டிருந்தால் நரகம் செல்லக்கூடிய செயல்கள் இலகுவாக இருக்கும் என்ற விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில், ஒரு விசுவாசியை பொறுத்தவரையில் எப்போதும் தன்னுடைய அறிவின் மீது, தன்னுடைய பக்குவத்தின் மீது, தன்னுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை வைக்காமல் படைத்த ரப்பின் மீது நம்பிக்கை வைத்து எப்போதும் உறுதிப்பாட்டை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். உயிர் கைப்பற்றப்படுகின்ற வரையிலும். உயிர் கைப்பற்றப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்தில் விசுவாசி அந்த பிஷாரத்து வரும், அல்லாஹ்விடத்திலிருந்து பிஷாரத்து வரும். விசுவாசியான உயிரே அல்லாஹ்வுடைய சாந்தியின் பால் வேண்டுவாயின்னு சொல்லி போட்டு அவர்களுக்கு பிஷாரத்து வரும். இதே போல அபாக்கியசாலியாக இருந்தால், பாவியாக இருந்தால் அதரத்தில் எச்சரிக்கை வரும், பயங்கரமான எச்சரிக்கை. பாவியான உயிரே அல்லாஹ்வுடைய தண்டனையின் பால் நீ வாண்டிகளை போட்டு அந்த இடத்துல சொல்லப்படும். அப்போ இது கடைசி முடிவு. இந்த முடிவோட சுவர்க்கவாசியார் நரகவாசியார் என்பது தீர்மானிக்கப்பட்டு விடும். சுப்ஹானல்லாஹ். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீதியானவன், நேர்மையானவன். மனிதன் தான் செய்த செயல்களை மறுக்கக்கூடியவன், தான் செய்த பாவங்களை மறுக்கக்கூடியவன். எனவே ஒரு விசாரணை நாளை வைத்திருக்கிறான். அந்த நாளில் அனைத்து காரியங்களுக்கும் விசாரணை நடத்தி அல்லாஹு தஆலா சுவர்க்கவாசிகளை சுவர்க்கத்துக்கும் நரகவாசிகளை நரகத்துக்கும் அனுப்புவார் என்பதில் சந்தேகமில்லை. ஹதீஸில் பார்க்கிறோம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வியாக கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அவ இன்னல் குலூப லததகல்லப். சுப்ஹானல்லாஹ். உம்மு சலமா கேட்குறாங்க, உள்ளங்கள் தடம்பிரலுமா? லததகல்லப். கால நஅம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, ஆம். சொல்லி போட்டு விளக்கம் சொல்றாங்க, மாமின் கல்பின் இல்லா வஹுவ பைன இஸ்பஐஹி மின் அசாபிஇர் ரஹ்மான் யுகல்லிபுஹா கைஃப யஷா. அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில் இல்லாமல் எந்த ஒரு உள்ளமும் இல்லை. அனைத்து உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கின்றன. அவன் நினைத்தபடி அதை பிரட்டக்கூடியவன். அதனால நாம் சபாத்தை கேட்பது எங்களுடைய கடமை என்பதனால்தான் அறிவு ஞானத்தில் மிகவும் ஆழமாக கட்டறிந்த உலமாக்களை பொறுத்தவரையில் ரப்பனா லா துஸி குலூபனா என்ற பிரார்த்தனையை முன்வைக்கின்றார்கள். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா, பஅத இத் ஹதைதனா. இது இல்முல ராசிகாக இருக்கக்கூடிய உலமாக்களுடைய ஒரு இஅ்திராப். ஹிதாயத் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. நீ எங்களுக்கு நேர்வழி காட்டியதன் பின்னர். இப்போ ஹிதாயத் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. இதுக்கு முன்னால் நாங்கள் சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் கூட சொல்லியிருக்கிறோம். சுருக்கமாக சொல்வதால் ஹிதாயத் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று நேர்வழியின் பால் தரிபடுத்துதல், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இதை பொறுத்தவரை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமானது. ஒரு மனிதனை நேர்வழியில் தரிபடுத்துவது, அதாவது ஹிதாயத்தை கொடுப்பது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் தவிர வேறு யாராலும் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. அல்லாஹ் நாடணும். இன்னொன்று இருக்குது ஹிதாயத்தின் பால் வழிகாட்டுதல். இந்த ரெண்டையுமே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். முதலாவது வகை அல்லாஹ் சொல்லும் போது இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப் வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். அதாவது நபியே, நீங்கள் விரும்பியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க உங்களால் முடியாது.
நபியால முடியாண்டா வேற யாரால முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னக லா தஹ்தி, நீங்க நினைத்த விரும்பின ஆக்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க உங்களால முடியாது. மன் அஹ்பப்த, நீங்க நேசிக்கக்கூடியவர்கள். வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மையஷா, ஆனால் அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பான் சொல்லி போட்டு காரணத்தில் வஹுவ அஅலமு பில் முத்தகீன், நேர்வழிக்கு பொருத்தமானவர் யார் என்பதை அவன் தான் அறிவான். இது ஏற்க அடிக்கடி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அபூ தாலிபுடைய விஷயத்தில் இறக்கப்பட்ட வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம், அவரால் அவர்களுக்கு கிடைத்த மிக பெரும் உதவி உபகாரம். அபூ தாலிபை பொறுத்தவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக இருந்தார். வரக்கூடிய துன்பங்களை நிராகரிக்கக்கூடிய, காபிரத்து வரக்கூடிய அநியாயங்களை தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் கலிமா சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. அப்போ அவருக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்று ரசூல் ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஹிதாயத்து இல்லாமல் இறந்து போயிட்டார். அப்போ தான் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. இன்னொரு வகை இது நேர்வழி காட்டுறது. நேர்வழி கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நேர்வழி காட்டுவது நபிமார்கள், மார்க்கத்தை கட்டறிஞ்ச உலமாக்கள் யாராலும் முடியும். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இன்னக லதஹ்தி இலா சிராத்தின் முஸ்தகீம், அதே நபியை விரித்து அல்லாஹ் சொன்னார், நிச்சயமாக நீர் நேர்வழியின் பால் வழிகாட்டக்கூடியவர். அப்ப நேர்வழியின் பால் வழிகாட்டுறதே அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல், கொடுக்கக்கூடிய அறிவை கொண்டு, குர்ஆனுடைய சுன்னாவுடைய விளக்கத்தை கொண்டு மனிதர்களுக்கு நேர்வழியை காட்டுவது இது மனிதனுடைய ஆற்றலுக்கு உட்பட்டது. ஆனால் அந்த மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுப்பது என்பது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் தவிர வேறு யாராலும் அதை கொடுக்க முடியாது. இந்த அடிப்படையில் இங்கே முதலாவது வகையைத்தான் நீங்கள் சொல்கிறாங்க. அதாவது ராசிகான உலமாக்களை பொறுத்தவரையில் ரப்பனா லா திஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின்னர், எங்களுக்கு ஹிதாயத்தை தந்த பின்னர், ஹிதாயத்துக்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்த பின்னர் எங்களை வழிதவர செய்து விடாதே என்று பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சுட்டி காட்டுகின்றான். மேலும் வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, தொடர்ந்து அவர்கள் பிரார்த்திப்பார்கள், உன்னிடத்திலிருந்து மின் லதுன்க, உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக. சுப்ஹானல்லாஹ், உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக. வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா என்று சொல்லி போட்டு கடைசியாக இந்த வசனத்தை முடிக்கும் போது இன்னக அந்தல் வஹாப். இந்த இடத்துல ஒரு ஹதீஸை ஞாபகம் பட்டு பத்துமா இருக்கிறேன். அதாவது ரஹ்மத் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனால இவர் ரஹ்மத்தை கேட்குறாங்க. அல்லாஹ்ட்ட வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக, அருளை வழங்குவாயாக என்று கேட்கின்றார்கள். இந்த அருள், இந்த ரஹ்மத் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னு சொன்னால் எந்த ஒரு மனிதனும் அவர் செய்யக்கூடிய அமலை கொண்டு சுவர்க்கம் செல்வதில்லை. இது நான் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாங்கள் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் கூட அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துகளில் ஒன்று கீடாகாது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். இப்போ மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துகள் ஏராளம். அந்த நியமத்துகளில் ஒன்றுக்கு உதாரணமாக மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அக்லை கொடுத்திருக்கான். இந்த அக்லை கொடுத்த ரப்பை நாங்கள் எப்பொழுதுதான் நன்றி செலுத்தினாலும் கூட ஈடாகாது. அது இந்த அவ்வளவு பொறுமதியான ஒன்று அது. இப்போ இது போல எத்தனை நியமத்துகளை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். இந்த அத்தனை நியமத்துகளுக்கும் மனிதனால் நன்றி செலுத்திவிட முடியாது. எனவே அல்லாஹு தஆலா எங்கள் மீது அருள் புரிந்தால்தான் சுவர்க்கம் செல்லலாம். இதை புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
சத்திது வகாரிபு வாபிஷிரு. சத்திது நேராயிருங்க, கோணல் மாலை போய்த்திராதீங்க. வகாரிபு முடிந்த மட்டும் நெருக்கமாக இருந்து கொள்ள பாருங்க, தூர போயிடாதீங்க. ஹக்குக்கு நெருக்கமாக இருந்து கொள்ளுங்க, ஹக்கை விட்டு தூர போயிடாதீங்க. வஅப்ஷிரு மற்ற மக்களுக்கு நன்மாராய் சொல்லுங்கள், அவர்களை துரத்தி விடாதீர்கள். வஅப்ஷிரு அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவன், அருள் புரியக்கூடியவன் சொல்லி போட்டு சொல்றாங்க, ஃபைன்னஹு லை யுத்ஹிரல் ஜன்னத அஹதன் அமலுஹு. உங்களை யாரையும் அவருடைய அமல்கள் சுவர்க்கத்தில் நுழைக்காது. சுப்ஹானல்லாஹ். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வலா அன்த யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வந்து கிடைக்காதா? உங்களுடைய நிலைப்பாடு அதுதானா? நீங்க செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்காதா என்ற தோரணையில சஹாபாக்கள் விளக்கம் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சராஹத்தாக வலா அன, நானும் கூட நான் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக சுவர்க்கம் செல்ல முடியாது சொல்லி போட்டு சொல்றாங்க, இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு மின்ஹு பிரஹ்மா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய அருளை கொண்டு என்னை சூழ்ந்து கொண்டால் அல்லாமல், அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை சூழ்ந்து கொள்ளாமல் எனக்கு சொர்க்கம் கிடைக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஏனென்றா இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகளை பொறுத்த வரையில், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகளில் ஒன்றுக்கு கூட எங்களால் அமல் செஞ்சு அதை நிறைவேற்றுறது கஷ்டம். அப்ப இந்த உலகத்தில் இப்படி சொன்னா மறு உலகத்தில் சுவர்க்கம் லேசிப்பட்ட இன்பமாது. ஜன்னத்துல்லாஹி காலியா, அதாவது சுவர்க்கம் வந்து மிக உயர்ந்தது. சுப்ஹானல்லாஹ். எத்தனை வகையான இன்பங்களை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே மனிதனுக்காக வைத்திருக்கான், விசுவாசிகளுக்காக, சாலிஹான அடியார்களுக்காக வைத்திருக்கிறான். அப்ப அந்த நியாமத்துகள் எல்லாம், அந்த சுவர்க்க இன்பங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அருள் எங்களுக்கு கட்டாயம் தேவை. அதன் மூலமாகத்தான் அது கிடைக்க முடியும். நாங்கள் செய்யக்கூடிய அமல்களால் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு ஈடாக அது முடியாது. இதெல்லாம் ஹதீஸ் ரசூல் சொன்னாங்க, இன்ன லில்லாஹி மிஅத ரஹ்மா, அல்லாஹ்வுக்கு 100 அருள்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, சஹீஹான ஹதீஸ். இன்ன லில்லாஹி மிஅத ரஹ்மா, அல்லாஹ்வுக்கு நிச்சயமாக 100 அருள்கள். அன்ஸல மின்ஹா வாஹிதா, அதுல ஒன்றைத்தான் அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு இறக்கிறான். அந்த ஒரு அருளை கொண்டுதான் 100 ஒன்றை இறக்கித்தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஹல்குகளும், படைப்பினங்களும் தங்களுக்கு அன்பை, இரக்கத்தை பரிமாறிக் கொள்கின்றன. எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? ஒரு பசுமாடு தன்னுடைய கால் விரிபட்டி கன்று இறந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய காலை உயர்த்துகின்றதென்று சொன்னால், ஒரு கோழி தன்னுடைய குஞ்சு விரிவட்டு செத்து போகக்கூடாது என்பதற்காக காலை உயர்த்துகின்றதென்று சொன்னால், அதுவும் இந்த ரஹ்மத்திலிருந்து உள்ளதான். விசுவாசிகள் அனுபவிப்பதும் அதை கொண்டுதான், காபிர்கள் அனுபவிக்கக்கூடிய அதை கொண்டுதான். இந்த உலகத்தில் ஒரு ரஹ்மத்தை தான் அல்லாஹ் தஆலா இறக்கிறான். இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய 100 ரஹ்மத்துகள் ஒன்று. சுப்ஹானல்லாஹ். 99 ரஹ்மத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் கைவசம் பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றான். நாளை மறுமையில் அதுதான் தன்னுடைய சாலிஹான அடியார்களுக்கு சுவர்க்கத்தில் வழங்கப்பட போகின்றது. யா சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல், ரஹ்மத் இல்லாமல் சுவர்க்கம் செல்வது சாத்தியமில்லை. அந்த சுவர்க்க இன்பம் 199 ரஹ்மத்துகளை உள்ளடக்கியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ்,
சுவர்க்கத்துக்கு கடைசியாக செல்லக்கூடிய மனிதனுக்கு சுவர்க்கத்தில் நீ எப்படியான இன்பங்களை கொடுப்பாய், எப்படியான வசதி வாய்ப்புகளை கொடுப்பாய்? அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலளிக்கிறான். சுப்ஹானல்லாஹ் அல்-அஸீம். இந்த உலகத்தில் இரண்டு மாறி வருவாயத்தே, இந்த உலகத்தில் மிக பெரும் ஆட்சி செய்த அரசனுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய பூமியை போல 10 மடங்கு. இது கடைசியாக சுவர்க்கம் போறவர். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் தவண்டு 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 இரு பக்கங்கள் இருக்கக்கூடிய கொழுக்குகளின் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பாக சுவர்க்கத்தின் வாசலை அடையக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சுவர்க்க இன்பம். கடைசியாக சுவர்க்கம் போகக்கூடியவர். இன்னொரு வாய்த்து வர்றது இந்த துனியாவை போல 10 மடங்கு டெலிபோர்ட். சுப்ஹானல்லாஹ். அப்ப சுவர்க்கத்தின் கடைசியாக செல்லக்கூடிய மனிதனுக்கு ஒரு அரசனுடைய ஆட்சிக்கு இருக்கக்கூடிய பூமியின் 10 மடங்குன்னு சொன்னா, அல்லது பூமியை இந்த உலகத்தை போல 10 மடங்குன்னு சொன்னா, ஆரம்பத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு எப்படியான சுவர்க்கத்தை அல்லாஹ் சோண்டி அல்லாஹ் வச்சிருப்பான் சுவர்க்கத்தில். அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்றே ஸ்பெஷலாக விசேஷமான ஒரு சுவர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதுதான் வசீலா என்ற சுவர்க்கம். அந்த வசீலா ஒரே ஒரு அடியாருக்கு தான் சொந்தமாக இருக்கும். அந்த அடியான் நானாக இருக்க ஆசைப்படுகிறேன், எனவே அந்த சுவர்க்கத்தை எனக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் வேண்டுறாங்க. எப்ப பாங்கு சொல்லும் போது முஅத்தின் சொல்லுது போல சூரத் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஷஹது லா இலாஹா இல்லல்லாஹ் ஷஹது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஹய்யா அலல் ஃபலா லா ஹவுல லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி பின்வரும் துஆவை எங்களுக்காக ஓதுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த துஆவில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு தான் நான் கேட்கிறோம். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலா. நிலையான தொழுகை நிறைவனே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா நிலையான அழைப்பு நிறைவனே, வஸ்ஸலாத்தில் காயிமா நிலையான தொழுகை நிறைவனே, ஆத்தி முஹம்மதனில் வசீலா முஹம்மதுக்கு வசீலா என்ற சுவர்க்கத்தை கொடு என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த வசீலா என்பது சுவர்க்கத்தின் ஆக உயர்ந்த இடம், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே இருக்கக்கூடிய இடம். அந்த சுவர்க்கம் ஒரே ஒரு அடியாருக்கு தான் சொந்தம். அந்த அடியான் நானாக இருக்க ஆசைப்படுகிறேன், எனவே அதை எனக்காக நீங்கள் கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்றாங்க. அதுக்கு பிரதி உபகாரமாக அவர்களுடைய ஷஃபாஅத்து நாளை மறுமையில் கிடைக்கும். யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து சொல்லி வாங்க சொல்றதுக்கு பிறகு இந்த துஆ கேட்கிற அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா துஆவை கேட்கின்றாரோ அவருக்கு வஜபத் ஷஃபாஅத்தி என்னுடைய ஷஃபாஅத்து வாஜிபாகிவிட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாமும் எமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவை கொண்டு எங்களுடைய ஆற்றலை கொண்டு இருமாப்பு கொள்ளக்கூடாது. மாறாக உண்மையான அறிஞர்கள் எப்போதும் பணிவாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனை என்ன? ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் பேச்சை எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த எங்களுக்கும் இந்த பாக்கியத்தை நல்குவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه